உணவுகளில் பொறுத்தளவில் நம்ம நல்ல உணவு கெட்ட உணவு ரெண்டையும் பிரிச்சிடணும். எது நல்ல உணவு எது கெட்ட உணவு அப்படின்னு நம்ம வந்து தரம் பிரித்து ஏதாவது ஒரு உணவு தான் நம்ம சாப்பிட முடியும். நல்ல உணவு இல்லைனா கெட்ட உணவு, இதில் எதை நீங்கள் சாப்பிட போகிறீங்க? ரெண்டையுமே நீங்கள் சாப்பிட முடியாது. நல்ல உணவு எது அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல உணவு எது அப்படின்னா, முதல்ல கெட்ட உணவு எதுன்னு சொல்லிடுறேன். சோறு, பூரி, பொங்கல், இட்லி, அப்புறம் பிரியாணி, அப்புறம் அசைவ உணவுகள், இதெல்லாம் கெட்ட உணவுகள். இதை சாப்பிட்டு அப்போ நல்ல உணவுகள் எதுன்னா, நம்ம பச்சையாக சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், அப்புறம் கிழங்குகள், அப்புறம் கடலைகள், கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இதெல்லாம் வந்து கீரைகள், பச்சையாக சாப்பிட்ற கீரைகள், இதெல்லாம் நல்ல உணவுகள். தேங்காய், இதெல்லாம் நல்ல உணவுகள். இதில் ஏதாவது ஒரு வகை உணவுகள் தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். 2 உணவையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் வந்து இதில் ஏதாவது ஒரு உணவு தான் நீங்கள் எடுக்கணும். 2லேயுமே வந்து சாப்பிட முடியாது. நல்ல உணவு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், கெட்ட உணவு ஒரு 50% சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா கெட்ட உணவு இழுத்துட்டு போயிடும். ஏன்னா கெட்ட உணவு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ அடிமைத்தனம் நிறைந்தது. ரொம்ப ஈஸியாக நம்மளை இழுத்துட்டு போயிடும். உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ வந்து நல்லா டெய்லி ஒரு சிகரெட் மட்டும் பிடிச்சிக்கிறேன். ஒரு சிகரெட் பிடிச்சாலே நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. அது வந்து உங்களை வந்து இழுத்துட்டு போயிடும். அதுக்காக நிறைய சிகரெட் பிடிப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்ல விஷயத்த உங்களால் கடைபிடிக்க முடியாது. ஒரு சிகரெட் மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி, ஏன்னா கெட்ட உணவுகள் வரிசையில் இந்த சிகரெட் பிடிக்கிறதும் ஒன்று தான், இந்த சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி உணவை சாப்பிட்றதும் ஒன்று தான். தினமும் மதுபானம் அருந்துவதும் ஒன்று தான். தினமும் பழைய சாதம், சோறு, பூரி, பொங்கல், இட்லி, தோசை, பிரியாணி இது சாப்பிட்றதும் ஒன்று தான். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிகரெட் மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன், அப்புறம் உணவு முறையை வந்து பழங்கள், காய்கறிகள் நான் சாப்பிட்டுக்கிறேன், கீரைகள் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த நல்ல உணவுகளுக்கும் இந்த சிகரெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதிரானது. நல்ல உணவுகளுக்கு இது எதிரானது. அதே மாதிரி தான் நல்ல உணவுகளுக்கு எது எதிரானதுன்னா கெட்ட உணவுகள் தான் எதிரானது. நல்ல உணவுகளான பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதுக்கு வந்து எது எதிரானதுன்னா அந்த சோறு, பூரி, பொங்கல், வடை, அப்புறம் பிரியாணி, அசைவ உணவு, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி இது எல்லாமே எதிரி. நல்ல உணவுகளுக்கு எது எதிரினாக்கா அதனால தான் மக்கள் ஏன் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்றாங்க? ஏன் பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? பழங்கள்லாம் அதிகமாக முழு நேர உணவாக ஏன் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க? பெரும்பாலான மக்கள் தோசை, பூரி, பொங்கல், இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரியே சாப்பிட்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயத்த தான் கடைபிடிக்க முடியும். அது நல்லதோ கெட்டதோ, நல்ல விஷயத்த கடைபிடிக்கணும், இல்லைனா கெட்ட விஷயத்த கடைபிடிக்கணும். நல்லதுக்கு கெட்டது தான் எதிரி, கெட்டதுக்கு நல்லது தான் எதிரி. இது ரெண்டுமே ஒன்று சேராது. அதனால தான் இது தனித்தனியாக நிற்கிது. அதனால தான் மக்கள் வந்து எப்போவும் ஒரே மாதிரியான உணவு முறையை கடைபிடிக்கிறாங்க. அந்த ஒரே மாதிரியான உணவு முறை கெட்டதை செய்கிற உணவுகள், கெட்ட உணவுகள். அதனால தான் நோய் வந்ததுக்கே காரணம் அதான். நம்ம மனித உடலில் இவ்வளோ நோய் இருக்குன்னா அதுக்கு காரணம் கெட்ட உணவுகள் தான் காரணம். நான் சொன்ன இந்த இட்லி, பூரி, பொங்கல், ப்ரெட்டு, பேக்கரி உணவுகள், அப்புறம் வந்து வெள்ளை சீனியால் போடப்பட்ட டீ, காஃபி, பேக்கரி உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். மைதாவினால் செய்யப்பட்ட பரோட்டா, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நோய்களுக்கு காரணம். ஏன்னா இது கெட்டதை செய்கிற உணவுகள். அதனால தான் பெரும்பாலான மக்கள் இதை தான் சாப்பிட்றாங்க. 99% மக்கள், கிட்டத்தட்ட 100% மக்கள் இப்படி தான் இதைத்தான் சாப்பிட்றாங்க. கெட்டதை செய்கிற உணவுகளை தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் 100% மக்களுக்கு 99% மக்களுக்கு உடம்புல நோயால் நம்ம அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த கெட்டது செய்கிற உணவுகளை தயாரிக்கிறதுக்கு எது காரணம்னாக்கா, நம்ம இன்றைக்கி இந்த தீப்பெட்டி எளிதாக அதை சமைச்சு தான் சாப்பிட்றோம். இது கெட்டது செய்கிற உணவுகள் எல்லாமே சமையல் உணவுகள். சமைச்சு சாப்பிட்ற உணவு தான் கெட்டது செய்கிற உணவுகள். நோய்களை வர வைக்கிற உணவுகள் அத்தனையுமே இந்த சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதுதான் வந்து நோய்களை வர வைக்கிற உணவுகள். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எளிதாக சமைப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, நெருப்பு தேவை, தீப்பெட்டி. எளிதாக உடனே இப்போ எந்த ராத்திரிலையும் நீங்கள் உடனே நினச்சா பற்ற வச்சிடலாம் தீப்பெட்டியை வச்சு. தீப்பெட்டி, லைட்டரு, அது இப்போ கரண்ட் அடுப்பு வந்துச்சு. இந்த நெருப்பு வந்து ஒரு காரணம் உணவை சமைப்பதற்கு, நம்ம சமைத்து உண்ணுகிற உணவு வந்து அது செத்துப்போன உணவு. உயிருள்ள உணவுகளை வந்து நெருப்பில் வேக வச்சு அதில் உள்ள உயிர்த்தன்மையை கொண்டு நம்ம செத்துப்போன உணவாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக இது ஒன்று, நெருப்பு ஒரு காரணம். இன்னொரு காரணம், நாம் உணவை சமைப்பதற்கு இன்னொரு காரணம் உப்பு.
உப்பு இருக்கிறனால தான் வந்து உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம். உப்பு எங்கேயுமே கிடைக்கலப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து குழம்பெல்லாம் வைக்க மாட்டீங்க, குழம்பு வைக்க மாட்டீங்க, சோறெல்லாம் வைக்க மாட்டீங்க, பிரியாணியெல்லாம் வைக்க மாட்டீங்க, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க, உப்பு மட்டும் இல்லைன்னாக்கா. ஆக உப்பு தான் உணவை நாம் சமைத்து சாப்பிடுவதற்கு காரணம். உணவை சமைத்து சாப்பிடுவதற்கு உப்பு தான் காரணம். ஆக உணவை சமைச்சு சாப்பிட்றோம், அதனால தான் நோய் வந்துச்சுன்னா உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உப்பு தான் காரணம். உப்பு காரணம். உப்பு இருக்கிறனால நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றோம். உணவை சமைத்து சாப்பிடுவதற்கு நமக்கு தீப்பெட்டியும் ஒரு காரணம். சும்மா எளிதாக தீயை பற்ற வச்சுக்க முடியுது. நெருப்பை வந்து கஷ்டப்படாமல் உருவாக்கி கொள்ள முடிகிறது. அதனால் எல்லாத்துக்கும் வந்து நம்ம நெருப்பு இருக்குது, நம்மக்கிட்ட தீப்பெட்டி இருக்குது, எல்லாமே இருக்குதுப்பா, அரிசி இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட உப்பு மட்டும் இல்லைன்னா நீங்கள் சமைக்க மாட்டீங்க. உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட தீப்பெட்டி இருந்தாலும் சரி, லைட்டர் இருந்தாலும் சரி, ஊரே தீப்பெட்டி எரிஞ்சாலும் சரி, நெருப்புக்கு பஞ்சமே இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து உப்பு மட்டும் இல்லைன்னா, எங்கேயுமே இல்லைன்னா, உப்பு மட்டும் கிடைக்கவே இல்லைன்னா, நீங்கள் வந்து ஒரு சோறு குழம்பு இதெல்லாம் வைக்க மாட்டீங்க, பிரியாணிலாம் செய்ய மாட்டீங்க, ஆட்டுக்கறிலாம் செய்ய மாட்டீங்க. உப்பு போடாத பண்டம் குப்பையில்ன்ற மாதிரி உப்பு போடாமல் நீங்கள் அதை சமைக்கிறீங்கன்னா அதை சாப்பிடவே முடியாது. அப்போ வேறு வழியே இல்லாமல் பச்சையாக சாப்பிடுவீங்க. ஏன்னா பச்சையாக சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது, இயற்கையான சுவை. பச்சையான உணவுகளில், சமைக்கப்படாத உணவுகளில் இயற்கையான சுவை இருக்குது. சமைத்த உணவுகளில் உப்பு சேர்க்கவில்லை என்றால் அதில் சுவையே கிடையாது. உப்பு வந்து செயற்கையான சுவையை கொடுக்குது, ஒரு செயற்கையாக ஒரு சுவையை கொடுக்குது. பச்சையான உணவுகளை நம்ம வந்து வேக வைக்கிறோம். அப்போ பச்சையான உணவில் உள்ள அந்த சுவை வந்து நம்ம வேக வைக்கும்போது, சமைக்கும்போது அந்த உணவுலேருந்து அது போயிடுது, நீக்கப்படுகிறது. இயற்கையான சுவை என்பது நீக்கப்படுகிறது. இயற்கையான சுவை வீரியம் மிகுந்தது. அதை ஏற்றுக்கிற தன்மை வந்து மனித உடலுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மனித உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை, ஒரு ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மையும் இல்லை, நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிற தன்மையும் மனித உடலுக்கு இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உணவை வந்து பச்சையான உணவுகள் வந்து வீரியம் மிகுந்தது. அதில் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிற தன்மை மனித உடலுக்கு இல்லை. சமைச்சு நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். மனித உயிர்களுக்கு நல்லதை ஏற்றுக்கிற தன்மையும் இல்லை, அந்த பக்குவமும் இல்லை. நல்லதை ஏற்றுக்கிற பக்குவம்னா என்ன? ஒரு அறிவுபூர்வமான கருத்து. மூட நம்பிக்கையில் போய் உண்மைன்னு நம்புகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான கருத்துக்களை அதை ஏற்றுக்கிற பக்குவம் மனித உயிர்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, துணிவு இல்லை, மனசில் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு. உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கிற தன்மை, ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிற தன்மை வந்து ஏற்றுக்கிற வலிமை. ஏதாவது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கடவுளை பற்றி, அல்லாவை பற்றி ஏதோ சொல்லிட்டோம், கடவுளை பற்றி, ராமரை பற்றி ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கள் மத உணர்வில் புண்படுத்துகிறாங்க இவங்க அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல விஷயத்தை இவங்களால் ஏற்றுக்க முடியல, அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க. அதே மாதிரி நல்ல உணவுகளை ஏற்றுக்க முடியல. அது நல்ல உணவுகளை ஏற்றுக்கிற தன்மை இல்லாதனால தான் நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்க முடியல. பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை ஏன் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இவர்களால் நல்ல உணவுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்ல உணவுகளை இவங்க விரும்பவே இல்லை. பச்சையான காய்கறிகளை, பச்சையான பழங்களை, பச்சையான கீரைகளை, பச்சையான கடலை இதெல்லாம் வந்து இவங்க விரும்பவே இல்லை. இவங்க எதை விரும்புகிறாங்கன்னாக்கா, செத்துப்போன உணவுகளை விரும்புகிறார்கள். எப்படி பகுத்தறிவை விரும்பவில்லையோ, மூட நம்பிக்கைகளை விரும்புகிறார்களோ, அது மாதிரி இந்த சமைத்த உணவுகளை விரும்புகிறார்கள். பச்சையான உணவுங்கிறது வந்து பகுத்தறிவான உணவு, அறிவு நிறைந்த உணவு, அறிவை தருகின்ற உணவுகள். இந்த சமைச்சு சாப்பிட்றோம்ல, வேக வச்சு அதோட உயிர்த்தன்மையை கொன்று சாகடிக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதில் சத்து இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இதுதான் உணவுன்னு நினைக்கிறோம்ல, இதை சாப்பிட முடியலன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்லன்னா நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. பச்சையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் வந்து பகுத்தறிவு சார்ந்த உணவுகள். அந்த பகுத்தறிவை நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியலையோ, ஏன்னா பகுத்தறிவுக்கே என்ன காரணம் அப்படின்னா உணவு தான் காரணம். நீங்கள் உணவு வந்து நான் வந்து பூரி, பொங்கல், தோசை, இட்லி, சப்பாத்தி, பிரியாணி சாப்பிடுவேன், நான் பகுத்தறிவோடு இருப்பேன் அப்படின்னா இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பகுத்தறிவோடு இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே பகுத்தறிவோடு இருக்கணும்னு நினைப்பீங்க. எல்லா நடைமுறையிலையும் எது பகுத்தறிவோடு வாழணும்னு நினைக்கிறவங்க
எல்லா நடைமுறையிலையும் எது பகுத்தறிவு அப்படின்னு நினைப்பீங்க? ஒரு வீடு, அந்த வீடு எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒரு ஆடை அணிவதில் எது வந்து பகுத்தறிவு அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிப்பீங்க. ஒரு கல்வி கற்பதாக இருந்தால் அதில் எது பகுத்தறிவு, பகுத்தறிவு சார்ந்த நடைமுறை எது. அதுமாரி உணவு உண்பதாக இருந்தால் அதில் எந்த உணவு உண்ணணும், எப்படி வாழணும். ஆக பகுத்தறிவு என்பது பகுத்தறிவோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து எல்லா நடைமுறைகள்லையும் எது பகுத்தறிவு. ஒரு தொழில் செய்கிறோம், இந்த தொழில் செய்யலாமா கூடாதா அப்படி யோசித்து பண்ணணும். நாம் வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு உணவு உற்பத்தி செய்கிற தொழில் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கரி அல்லது வந்து ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம், மளிகை கடை வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு அதில் சிகரெட் பீடியை கொடுக்க மாட்டோம். ஆனால் அதே சிகரெட் பீடியை நம்ம மளிகை கடையில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருப்போம். ஒரு பகுத்தறிவு உள்ளவங்க யோசிப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு இதை கொடுக்க மாட்டேங்கிறோமே, நாம் வந்து மற்றவங்களுக்கு மட்டும் இதை எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பகுத்தறிவு உள்ளவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் எது பகுத்தறிவு சார்ந்த நடைமுறை என்ன யோசிப்பாங்க. மூட நம்பிக்கையில் உள்ளவங்க எதை பற்றியும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் அவங்க கேள்வி கேட்காமலே போய்விடும். கேள்வி கேட்டால் அந்த மாதிரி சிக்கல்லாம் வரும், கஷ்டம். கேள்வி கேட்டு அந்த பகுத்தறிவு சார்ந்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். மூட நம்பிக்கை என்பது ஈஸி, சோம்பேறித்தனம். எதை பற்றி நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சோம்பேறித்தனம் அதான் ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. சோம்பேறித்தனம் தான் ஈஸி. ரொம்ப எளிதாக வாழ்வது என்பது சோம்பேறித்தனம். நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சீர்திருத்தம் செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கணும், போராடணும், ரொம்ப கஷ்டம். அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மூட நம்பிக்கைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா மூட நம்பிக்கைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மூட நம்பிக்கை தான் ஈஸி. அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுவாங்க. இப்போ ஈஸி மாதிரி தெரியும் மூட நம்பிக்கைகள், பிற்காலங்களில் அது கடினமாக இருக்கும். பிற்காலம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் மூட நம்பிக்கை வெளி போனீங்கன்னாக்கா 60 வயசில் செத்து போயிடுவீங்க, 70 வயசில் செத்து போயிடுவீங்க. பகுத்தறிவோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும், அதுக்கு மேலேயும் வாழ முடியும். ஏன்னா பகுத்தறிவு என்பது எல்லா விஷயத்தையும், வாழ்வின் அனைத்து நடைமுறைகளிலும் எது பகுத்தறிவு என ஆராய்ந்து பார்க்கும். ஒரு வாகனத்தில் போகிறீங்க, ஒரு பகுத்தறிவு சார்ந்தவர் என்ன யோசிப்பார்னாக்கா, மெதுவாக போகணும், பாதுகாப்பாக போகணும், நம்ம மேலேயும் யாரும் மோதிடக்கூடாது, நாமும் யார் மேலேயும் மோதிடக்கூடாது, விபத்து ஏற்படுத்தாமல் பிறருக்கு இடையூறு இல்லாமல் போகணுன்னு நினைப்பார். ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவார், வேகமாக போவார். வேகமாக போய் ஏதாவது விபத்து ஏற்படுத்தி மற்றவங்கள சாகடிப்பார், இல்லைனா அவரும் சாவார். அது மாதிரி பகுத்தறிவுனாக்கா எல்லா விஷயத்துலேருந்து, அவர் கடவுளில் மட்டும் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவுன்னா என்னென்னா வாழ்வின் அனைத்து நடைமுறைகள்லையும் பகுத்தறிவோடு இருக்கும். நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அது எப்படி போடணும், எந்த விலையில் வாங்கணும். இப்போ வந்து 10,000 20,000 கொடுத்தெல்லாம் புடவை வாங்குறாங்க, பட்டு புடவை. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். ஒரு புடவை வாங்குறது அதை போய் 10,000 20,000. ஒரு பகுத்தறிவு உள்ளவங்க அதை வாங்க மாட்டாங்க. ஒரு பகுத்தறிவு உள்ளவங்க அவங்க உண்ணுகிற உணவுகள் எப்படி அதை பார்த்து பரோட்டாவெல்லாம் சாப்பிட்றவங்க பகுத்தறிவு உடையவங்களாக இருக்க மாட்டாங்க. பேக்கரி உணவுகள், இந்த பஜ்ஜி, சமோசா, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றவங்க பகுத்தறிவு கிடையாது. உணவு விஷயத்தில் பகுத்தறிவு இது கிடையாது, இது மூட நம்பிக்கை. அப்புறம் வந்து எல்லா விஷயத்துலையுமே வாழ்க்கை முதற்கொண்டாக பகுத்தறிவு சார்ந்த ஒரு நடைமுறை வந்து வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் இருக்குன்னு யோசிப்பாங்க.